ஒரு நாள்லேயே இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து மிகப்பெரிய சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. உலகத்திலேயே சர்வாதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய தலைவர் வந்து எப்படி இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன பையன் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்தால் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய முடியுமோ, அப்படி வந்து ஒரு நாட்டினுடைய தலைவர் இருந்து கொண்டு வந்து இப்போ வந்து சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இப்போ உலகத்தில் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்குது. அதை விட ஈரானில் நடைபெற்றக்கூடிய இந்த போரால் உலகத்தினுடைய பொருளாதாரமே வந்து முடங்கி இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கும் வந்து இப்போ இந்த பொருளாதாரம்ன்றது அவங்களுடைய உணவு தட்டுப்பாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ மாறி இருக்குது. ஸோ அது சம்மந்தமான விஷயம் என்ன, அதை விட உலகத்தில் வந்து என்னென்ன சம்பவங்கள் வந்து இன்றைய தினத்தில் நடைபெற்றிருக்குது அப்படின்றத இந்த காணொலியில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ வணக்கம் உறவுகளே, உலகத்திலேயே சர்வதேச கடல் பாதையில் ஒரு கப்பல்ன்றது வந்து நிறுத்துறது இதுதான் முதல் தடவை இல்லை. இது வந்து எப்போ நடைபெற்றிருக்குதுன்னு சொன்னால், முதலாம் உலக யுத்தம் நடைபெறல, அதாவது 1915ஆம் ஆண்டிலே வந்து இங்கிலாந்தினுடைய ஒரு கப்பல்ன்றது வந்து தாக்கி அழிக்கப்பட்டது. அதாவது கடல் பரப்பில், அதாவது சர்வதேச கடல் பரப்பில் செல்லக்கூடிய ஒரு கப்பல் அப்படின்றது வந்து தாக்கி அழிக்கப்பட்டது. கோர்மோஸ் ஜலசந்திய அந்த பகுதியில் 21 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்பில் வந்து மிகப்பெரிய அளவில் கப்பல்கள் நிறுத்தப்பட்டு அங்கே வந்து மேலே ரோந்து பணிகளில் அமெரிக்காவினுடைய கப்பல்கள், அதாவது விமானங்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ வந்து அமெரிக்கா, அதாவது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கா வந்து ஈரானுடைய கரையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து இப்போ கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக வந்து முதலாம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் எல்லாம் நடக்கும்போது ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து மிகப்பெரிய சக்திகளாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னால் நேவி ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து உலகத்திலே வந்து எந்தெந்த நாடுகளில் இந்த நேவி ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து மிகப்பெரிய பலமாக இருக்குதோ அந்தந்த நாடுகள் வந்து மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொண்ட நாடுகளாக இருக்கும். இங்கிலாந்து அப்படின்றது வந்து உலகத்தையே வந்து ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கடல் போக்குவரத்து எல்லாம் செய்ததான் மிகப்பெரிய காரணம். அதே மாதிரி அமெரிக்காவும் வந்து அதுக்கு பின்னான காலப்பகுதிகளில் வந்து அவங்களுடைய நேவி ஃபோர்ஸ் அப்படின்றது, கடற்படைன்றது மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மற்ற நாடுகளோட மிகப்பெரிய போர்களை செய்திருந்தது அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா வந்து தன்னுடைய படைகளை வந்து இராணுவ படைகளை அனுப்புறதுக்கு ஆயுதங்களை அனுப்பணும் என்று சொன்னாலும் இந்த கடல் போக்குவரத்து அப்படின்றது முக்கியமாக இருந்தது. அதால் வந்து அவருடைய நேவி ஃபோர்ஸ் அப்படின்றது அதுக்கு பின்னான காலப்பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பம் கூட அதுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. அதோடு வந்து ஏர் ஃபோர்ஸும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் மிகப்பெரிய அளவு விமானங்களை தாங்கி வச்சிருக்கக்கூடிய கப்பல்கள் கூட பல நாடுகளில் இருக்குது. இது முக்கியமான காரணம். இந்த நேவி ஃபோர்ஸும் அதாவது நேவி ஃபோர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஃபோர்ஸும் ரெண்டுமே வந்து சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்து இருக்கும். இப்போ வந்து ஹோர்முஸ் ஜலசந்தியில் வந்து என்ன நடந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த விமானம் தாங்கிய கப்பல்கள் எல்லாமே வந்து இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியில் வந்து நிற்கிறாங்க. எதுக்காகன்னு சொன்னால், ஈரானுக்கு செல்லக்கூடிய கப்பல்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஈரான்லேருந்து வரக்கூடிய கப்பல்களாக இருக்கட்டும், அதாவது ஈரான்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் எதில் வந்து தங்கியிருக்குதுன்னு சொன்னால், ஈரானுடைய பொருளாதாரமே அங்கேருந்து அவர்கள் விற்பனை செய்யக்கூடிய எண்ணெய். ஸோ எண்ணெய் அப்படின்றது சாதாரணமாக தரை வழியில் அனுப்புறதுன்றது வந்து அவ்வளோ கடினம். என்னென்னு சொன்னால், கடல் போக்குவரத்து அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவான ஏற்றுமதியை செய்ய முடியும். அதாவது மில்லியன் கணக்கான பொருட்களை வந்து இலகுவாக கொண்டு போகக்கூடியது இதுவரைக்கும் இருக்கிறதே வந்து விமான போக்குவரத்தாக இருக்கலாம், இல்லாட்டி தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையுமே விட வந்து மிகப்பெரிய அளவில் எல்லா நாடுகள்லையுமே பயன்படுத்தக்கூடியது வந்து கப்பல் போக்குவரத்து தான். ஸோ இந்த கப்பல் போக்குவரத்தை வந்து முடக்கினால் ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடையை வந்து விதிக்க முடியும் அப்படின்றதுக்காக வந்து அமெரிக்காவால் இந்த தடை அப்படின்றது வந்து இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியில் வைக்கப்பட்டிருக்குது. அதாவது அமெரிக்காவுக்கு தேவையான கப்பல்களை வந்து ஈரான் வந்து அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி அமெரிக்காவுக்கு தேவையான கப்பல்களாக வந்து எதையுமே வந்து ஈரானால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தடை அப்படின்றது வந்து போடப்பட்டிருந்தது. ஈரானுடைய நட்பு நாடுகள் எல்லாமே கப்பல்களை வந்து கொண்டு போக முடியும், அதுவும் குறிப்பிட்ட வரியை செலுத்தி கொண்டு போக முடியும் அப்படின்னு தான் இவ்வளவு நாளும், அதாவது இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்தம் நடைபெற்றுக்கூடிய காலத்தில் வந்து சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ வந்து இந்த முதலாவது பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து பாகிஸ்தானில் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம், அதாவது எந்த ஒரு தீர்மானங்களுமே எட்டப்படாமல் முடிஞ்ச நேரத்தில் வந்து அதுக்கு பிறகு அமெரிக்காவில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், ஹோர்முஸ் ஜலசந்தியில் வந்து ஈரானுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள், அங்கேருந்து வெளிவரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையுமே வந்து தடை விதிப்பதாக சொல்லப்படுது. ஈரான் வந்து இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை தடை பண்ணி வைக்கிறதால உலகத்தினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கி இருக்குது, அதே மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய பொருளாதாரம்ன்றது வந்து மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியிருக்குது. என்ன சொன்னால், ஈரானில் விற்கக்கூடிய விலைவாசிகள் எல்லாமே வந்து மிக அதிக அளவில் வந்து போயிருக்குது. என்ன சொன்னால், ஈரானுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய 77 விதமான அரிசி வளமாக இருக்கட்டும், இல்லை அரிசி இறக்குமதியாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு 91% சமையல் எண்ணெய் இறக்குமதி அப்படின்றது வந்து
எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த கடல் வழியிலேருந்து தான் கடல் வழி போக்குவரத்து கப்பல்கள் மூலமாக தான் கிடைச்சி கொண்டிருக்குது. ஸோ இப்போ வந்து அமெரிக்காவால் அந்த கடல் போக்குவரத்து அப்போ ஈரானுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை வந்து தடை பண்ணி வைக்கிறதால மிகப்பெரிய அளவில் உணவு பஞ்சம் அப்படின்றது வந்து ஈரானில் ஏற்படும்னு சொல்லப்படுது. ஸோ அதாவது இந்த நிலைமையை வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறதே வந்து ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இது தொடர்ந்தால் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால் அமெரிக்கா தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் ஈரானால் இந்த போர் நிறுத்த நடவடிக்கையோ இல்லாட்டி இந்த கொர்முஸ் ஜலசந்தி அப்படின்றது வந்து திறந்து விடப்படாமல் இருந்தால் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த அமெரிக்காவோட அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த ஈரானுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை தடுத்து வைக்கிற நிகழ்வு அப்படின்றது வந்து இன்னும் பல வருடங்களுக்கு தொடரலாம் அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்காவுடைய நிலைப்பாடுகள் இப்போ அமெரிக்கா தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்குது. ஈரானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிறைய அமைப்புகள் வந்து பல நாடுகளில் வந்து இயங்கி கொண்டிருக்குது. அதே மாதிரி தான் இந்த செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஏமன் கடற்பரப்புலையும் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய படையினரால் இப்போ அங்கே இருக்கக்கூடிய செங்கடல் பகுதியையும் தடை பண்ணி வைத்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படலாம், அதாவது தடை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அதாவது தங்களுக்கு வரக்கூடிய கப்பல்களை வந்து அமெரிக்கா தடை பண்ணினால் செங்கடலில் நடக்கக்கூடிய வர்த்தகத்தை முழுமையாக முடக்க முடியும் அப்படின்னு வந்து முடக்குவதாக ஈரானால் சொல்லப்படுகிறது. 2 வழி பாதைகளுமே வந்து முடக்கப்பட்டால் உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய எண்ணெய் வளம், எரிவாயுவாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அமெரிக்கா இல்லாட்டிக்கு இஸ்ரேல் இந்த போர்களில் இருந்து பின்வாங்குறமான நிலைமைகள் இருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அப்படி ஒரு நிலைமை இவ்வளோ காலத்துக்கும் இந்த போர் நடைபெற்ற காலப்பகுதியில் தெரிஞ்சாலும் இப்போ வந்து அமெரிக்காவால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் இந்த ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்குது. அதாவது அமெரிக்க அரசாங்கத்துக்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள், அதாவது ஜிஎம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அதை விட ஃபோர்ட் அப்படின்ற எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கார்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் அப்படின்றது. ஆனால் அதை விட அவர்களுடைய நிறுவனம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஆயுதங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களாக இருக்கிறது. ஸோ இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்டகனால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய, அதாவது 2ஆம் உலக மகா யுத்தத்தில் பிறகு வந்து மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கோரிக்கையை வந்து இந்த நிறுவனங்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறதாக இப்போ ஒரு தகவல் அப்படின்றது வந்து வெளியில் வந்திருக்குது. இஸ்ரேல் வந்து என்ன விஷயத்தை வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு கேட்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் தேவைப்பட்டால் மீண்டும் ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக வந்து இஸ்ரேல் தரப்பிலையும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஐரோப்பிய நாடுகளில் முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால் அவர்களுடைய விமானங்களுக்கு தேவையான எரிபொருள் அப்படின்றது ஒரு 6 நாட்களுக்கு மட்டுமே தேவையான எரிபொருள் மட்டுமே கையிருப்பில் இருக்கிறதா வந்து ஐரோப்பிய நாடுகளால் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கிடையில் வந்து அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பால் வந்து சோஷியல் மீடியாவில் அவர்களுடைய பதிவு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேளிக்கைக்குரிய ஒரு விஷயமாக வந்து இப்போ போய் கொண்டிருக்குது. ஸோ தன்னைத்தானே ஒரு போப்பாண்டவராக சித்தரிக்கக்கூடிய ஒரு காட்சின்றது வந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய வலைத்தளத்தில் விடப்பட்டிருந்தது. ஸோ அது சம்மந்தமான நிறைய சர்ச்சைகள் வந்து இப்போ வந்து போய்கொண்டிருக்குது.